வீட்டில் பிரச்சனை என்பதால் மாந்திரிகவாதியை அணுகிய இளம்பெண். வீட்டில் புதையல் இருப்பதாக கூறி ஏமாற்றி வந்த மாந்திரிகவாதி இளம்பெண்ணிடமிருந்து லட்சக்கணக்கில் சுருட்ட பணத்தை திருப்பி கேட்டு சண்டையிட்ட இளம்பெண். கண்டன் துண்டமாக வெட்டி கருப்பசாமிக்கு பலி கொடுத்து விடுவேன் என இளம்பெண்ணை மிரட்டிய மாந்திரிகவாதி. இளம்பெண்ணை ஏமாற்றி கொலை மிரட்டல் விடுத்த மாந்திரிகவாதி சிக்கினானா? நடந்தது என்ன? வழக்கம் போல குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ முகத்துல கடும் கோபத்தோட பிரவீனாங்கிற பெண் ஸ்டேஷனுக்குள்ள போயிருக்காங்க. என்ன மேடம், என்ன ஆச்சு? கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கணுமான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒருத்தன் என்கிட்ட இருந்து 5,50,000 ரூபாயை ஏமாத்திட்டான். அவன் மேலதான் புகார் கொடுக்க வந்திருக்கேன். அவனை அரெஸ்ட் பண்ணி உரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரவீனா. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் கரிச்சிப்பட்டியை சேர்ந்த சக்திவேலுங்கிற நபரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. திருச்சி கீழக்குறிச்சி பகுதியை சேர்ந்த பிரவீனா ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களோட தாய் செல்வராணிக்கு சமீப காலமா உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. தாயோட உடல்நிலை சரியாகணும்னு பிரவீனா போகாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. ஆனா செல்வராணிக்கு உடல்நிலை சரியான மாதிரி தெரியல. மாந்திரீகம் பண்ணியாவது தாயோட உடல்நிலையை சரி செய்யணும்னு முடிவு பண்ண பிரவீனா அதை பத்தி கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் கரிச்சிப்பட்டி கிராமத்துல சக்திவேலுன்னு ஒரு மாந்திரீகவாதி இருக்காரு, அவர்கிட்ட போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு சொல்லி இருக்காங்க. சக்திவேல் தெப்பக்குள தெருவுல உள்ள கருப்பசாமி கோவில்ல பூசாரியா இருக்காரு. உடனே தன்னோட தாயை கூப்பிட்டு சக்திவேலோட வீட்டுக்கு போயிருக்காங்க பிரவீனா. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம இருக்கு, எங்க அம்மா உடம்புல உள்ள பிரச்சனைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட சக்திவேல் பிரவீனாவையும் செல்வராணியையும் பூஜை ரூம்குள்ள கூப்பிட்டு போய் யாகம் வளர்த்து பூஜையை ஆரம்பிச்சிருக்கார். உங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த தீய சக்தி தான் உங்க அம்மா உடம்புக்குள்ள புகுந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள புதையலும் இருக்குதுன்னு சொன்ன சக்திவேல் புதையலை எடுத்து உங்க அம்மாவோட உடல்நிலையை சரி செய்யணும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும்னு சொல்லி இருக்காரு. அதை அப்படியே நம்பின பிரவீனா மாதம் ஜிபே மூலமா சக்திவேலுவுக்கு பணம் அனுப்பியிருக்காங்க. இதுவரை கிட்டத்தட்ட 5,50,000 ரூபாய் வரை பணம் அனுப்பினதா கூறப்படுது. ஆனா சக்திவேல் எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் செல்வராணிக்கு உடல்நிலை சரியாகவே ஆகல. இதுக்கிடையில செல்வராணிய பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க பிரவீனா. அங்க அவங்கள பரிசோதித்த டாக்டர் அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து உடல்நிலையை குணப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏமாந்துட்டதா நினைச்ச பிரவீனா உடனடியா சக்திவேலுவுக்கு போன் பண்ணி, நீ பண்ண பூஜையெல்லாம் வேஸ்ட், எங்க அம்மா உடல்நிலையை சரி பண்றேன்னு சொல்லி இத்தனை நாளா நீ எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க, ஒழுங்கா இதுவரை நான் உன்கிட்ட கொடுத்த மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்கார். அதை கேட்டு கடுப்பான சக்திவேல் பிரவீனாவை தகாத வார்த்தைகளால திட்டி இருக்கார். அடுத்து உன்னை கண்டந்துண்டமா வெட்டி கருப்பசாமிக்கு பலி கொடுத்துருவேன்னு கொலை மிரட்டலும் விடுத்திருக்காரு சக்திவேல். இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த பிரவீனா குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல சக்திவேலு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால சக்திவேலுவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க.